அதாவது வாழ்க்கையை பற்றி பேசணுன்னா பேசினே இருக்கலாம் சரியா. அது எப்படி எப்படி பேசணும் அப்படி இப்படின்றே ஒரு 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 மாதிரி விசித்திரமான ஒரு செயல்கள் தான். நம்ம என்னென்னா ஒரு ஒரு 4 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம பாட்டு மூலயமா சொல்லலாம் அப்படின்ற ஒரு பேச்சு தான் கான்செப்ட்டு. ஸோ வந்து போயிடலாமா? புத்தம் புதுசா வாழ்கிற வாழ்க்கையில் கதை முடிவுல யாருடன் சேர்வோம், 4 பேருக்கு நல்லதை செய்தா வரலாறு கூறும். 800 அடியில் இடி ஒன்று இடிச்சு நரம்பெல்லாம் போகுதடா மூளையில் ஓடிஞ்சு, கதை இன்னும் தொடருண்டா தம்பி போக மாட்டேன் ஒடிஞ்சு, என் ஆட்டத்தை நான் கலைக்க மாட்டேன், சேரும் கூட்டத்தை விட்டு விலக மாட்டேன், என் வெற்றியில கால்வாசி எனக்கு, என் வெற்றியில கால்வாசி எனக்கு, என் வெற்றியில கால்வாசி எனக்கு, முக்கவாசியில எல்லாம் கர்மா கணக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து பேசினே போகலாம். ஸோ வந்து அப்பப்போ சும்மா இருக்கிற டைம்ஸில் வந்து நீங்களும் எதனாச்சும் ஒரு கவிதையாக ஒரு போயட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ஷன் இல்லாமல் நிறைய பேர், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வந்து நிறைய பேர் வாழ்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து கனெக்ஷன் இல்லாமல் ஒவ்வொரு வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சு வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, பொதுவாக ஒரு ஞானம் பெற்று இப்படி தான் அப்படி தான் இல்லாமல் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்த வந்து தெரிஞ்சதை வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா எல்லோரும் ஷேர் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்காதடைய கனெக்ஷன்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், ஃபைன்.